கேஸ் பர்னரை நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோம், 2 மெத்தடில் க்ளீன் பண்ண போகிறேன். அந்த டெமோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம மெத்தட் 1 மெத்தட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக நம்ம இப்போ இதை வாஷ் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா வினிகர் இல்லாமல் இதை வாஷ் பண்ண போகிறோம். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னாக்கா வினிகர் வச்சு வாஷ் பண்ண போகிறோம். நமக்கு இந்த கலரில் தான் அந்த பர்னர் இருந்தது. இதில் எது வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்ப்போம் வாங்க. வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லியிருக்க இதில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மெத்தட் 1 இதுக்கு வந்து நான் 3 பர்னரில் 2 பர்னர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து இதை வச்சுட்டு இது நல்லா மூழ்கிற அளவுக்கு கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கணுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு இருக்க தண்ணி எடுத்து அதில் ஊற்றணும். ஃபைபர் பாத்திரங்களை யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அரை லெமன் அப்படியே பிழிஞ்சு விடணும். பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் இதில் இப்போ நம்ம சேர்க்க போகிறது இந்த ஈனோ சேர்க்க போகிறோம். இது பாருங்கள், இது நீங்கள் சேர்க்கும் போது